பண்ணை வீடு வந்து அமைந்துள்ளது. இந்த பண்ணை வீட்டில் சென்னை வியாசர்பாடி பகுதியை சேர்ந்த மகா காலவியாசர் என்ற நபர் மற்றும் அவரது மனைவி ருக்மிணி பிரியா மற்றும் ருக்மிணி பிரியாவின் மகன் வந்து ஆகாஷ் குமார் மற்றும் அவர்களது மகள் ஜலந்தரி ஆகிய 4 பேரும் நேற்று வந்து அறையை வந்து முன்பதிவு செய்து நேற்று வந்து தங்கியுள்ளார்கள். இந்நிலையில் இன்று காலையில் இந்த அறையின் ஊழியர்கள் கதவை தட்டிய போது அறை திறக்கப்படாத காரணத்தினால் அவர்கள் கிராமிய காவல்துறையினருக்கு இது குறித்து தகவல் தெரிவித்தனர். தகவலை அறிந்த கிராமிய காவல்துறையினர் மற்றும் திருவண்ணாமலை நகர உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் ஆகியோர் வந்து சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்று பார்த்தபோது இறந்த நிலையில் இந்த 4 பேரும் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தார்கள். மேலும் வந்து அங்கு வந்து ஒரு கடிதம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த கடிதத்தில் வந்து தாங்கள் இரவு நேரம் பிரயாணிக்கிறோம் என்ற ஒரு கடிதம் வந்து எழுதி வைத்துள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளார்கள். முதற்கட்ட விசாரணையில் இறந்தவர்கள் வந்து சென்னை வியாசர்பாடியை சேர்ந்த மகா காலவியாசர் மற்றும் அவரது மனைவி ருக்மிணி பிரியா மற்றும் முகுந்த் ஆகாஷ்குமார் வயது 16 மற்றும் அவர் ஜலந்திரி என்ற 20 வயது பெண் ஆகிய 4 வந்து பிணமாக மீட்கப்பட்டு தற்போது உடற்கூறு ஆய்வுக்காக திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வந்து கொண்டு செல்லப்பட்டுள்ளது. அந்த கிரிவலப்பாதையில் வந்து பல்வேறு தனியார் தங்கும் விடுதிகள் வந்து இங்கு உள்ளது. இந்த தங்கும் விடுதிகளில் வந்து வெளிமாநிலத்தவர்கள் மற்றும் வெளி மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் வந்து அவ்வப்போது வந்து கிரிவலப்பாதையில் வந்து கிரிவலம் மேற்கொள்ளவும் அண்ணாமலையார் கோயிலை தரிசிக்கவும் வந்து தங்கி தெரிவிக்கின்றார்கள். இந்த வகையில் வந்து இவர்கள் நேற்று வந்து திருவண்ணாமலைக்கு வந்த நிலையில் நேற்று இரவு வந்து இவர்கள் விஷம் அறிந்து 4 வந்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார்கள் என காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வருகிறது.